உங்களுக்கு சொல்வது மன்னன் விக்ரமாதித்யனும் வேதாளமும் பற்றிய மற்றொரு அதிசயமான கதை. கதையின் பெயர் 3 சிறப்பு மகன்கள். வெகு காலத்திற்கு முன்பு ஒரு அமைதியான கிராமத்தில் விஷ்ணு சுவாமின் என்ற பணக்கார பிராமணர் வசித்து வந்தார். அவர் ஒரு கற்றறிந்த மற்றும் மரியாதைக்குரிய மனிதராக இருந்தார். ஒரு நாள் அவர் ஒரு பெரிய புனித தியாகத்தை செய்ய முடிவு செய்தார். பல புனித பொருட்கள் தேவைப்படும் ஒரு சடங்கு. ஆனால் அந்த புனித தியாகத்திற்கு தேவையான ஒன்று காணவில்லை. அது ஒரு ஆமை. எனவே அவர் தனது 3 மகன்களையும் அழைத்து, என் அன்பான மகனே, தியாகத்திற்காக எனக்கு ஒரு ஆமை, நீங்கள் போய் ஒன்று கொண்டு வாருங்கள் என்றார். 3 மகன்களும் ஒன்றாக புறப்பட்டனர். அவர்கள் ஆறுகள், குளங்கள் ஆகியவற்றில் தேடினர். இறுதியாக அவர்கள் ஒரு நிழல் மரத்தின் கீழ் ஒரு ஆமையை கண்டுபிடித்தனர். ஆனால் அடடா, ஒவ்வொருவரும் அதை தொட மறுத்தனர். மூத்த மகன் சொன்னான், என்னால் முடியாது, அது அழுக்கு வாசனை, நான் எப்படி இந்த உயிரினத்தை சுமக்க முடியும் என்றான். இரண்டாவது மகன் சொன்னான், நான் மாட்டேன், அது அசிங்கமாகவும் மெல்லியதாகவும் இருக்கிறது என்றான். மூன்றாவது மகன் பெருமையுடன் சொன்னான், நானும் அதை தொடமாட்டேன், என் தோல் அத்தகைய அழுக்குக்கு மிகவும் உணர்வின வாய்ந்தது என்றான். அப்படியே அவர்கள் தங்களுக்குள் வாக்குவாதம் செய்ய தொடங்கினார். ஒவ்வொருவரும் நான் தான் மிகவும் குறிப்பிட்டவன், நானே தூய்மையானவன், நானே மிகவும் சுத்தமானவன் என்று கூறினர். எனவே அவர்களில் யார் மிகவும் மென்மையானவர் என்பதை தீர்மானிக்க முடியாமல் அவர்கள் தீர்ப்பிற்காக தங்கள் மன்னரிடம் சென்றனர். மன்னர் அவர்களின் கதையை கேட்டு, மிகவும் நன்றாக இருக்கிறது, நான் உங்கள் ஒவ்வொருவரையும் சோதிப்பேன், உண்மையில் மிகவும் மென்மையானவர் யார் என்று பார்ப்போம் என்று கூறினார். முதலில் மன்னர் மூத்த மகனை அரச விருந்துக்கு அழைத்தார். சிறந்த உணவுகள் நிரம்பிய ஒரு மேசை, நெய்யில் நறுமணம் வியூக்கும் அரிசி, தேனில் தயாரிக்கப்பட்ட இனிப்புகள் மற்றும் தொலைதூர நாடுகளிலிருந்து வரும் பழங்கள் கொண்ட மேசை. ஆனால் உணவு பரிமாறப்பட்டவுடன் மூத்த மகன் தன்னுடைய மூக்கை மூடிக்கொண்டு, நிறுத்துங்கள், நான் இந்த உணவை சாப்பிட மாட்டேன், எரிந்த உடல்கள் போல வாசனை வருகிறது என்றான். மன்னர் அதிர்ச்சியடைந்தார். என்ன முட்டாள்தனம் என்றார். ஆனால் விசாரணைக்குப் பிறகு அவர்கள் கண்டறிந்தனர், அரிசி உண்மையில் ஒரு தகன மைதானத்திற்கு அருகிலுள்ள வயலிலிருந்து வந்திருப்பதை மற்றும் இறுதிச் சடங்குகளிலிருந்து வரும் புகை ஒரு மங்கிய வாசனையை விட்டுச் சென்றதை. மன்னர் சிந்தனையுடன் தலையசைத்தார். வியப்பூட்டுகிறது, உங்களிடம் உண்மையிலே கூர்மையான மூக்கு இருக்கிறது என்று சொன்னார். அடுத்து இரண்டாவது மகனை சோதிக்க மன்னர் முடிவு செய்தார். அவர் ஒரு அழகான பெண்ணை அவரிடம் அனுப்பினார். அழகானவர், பட்டு அலங்கரிக்கப்பட்டவர், நட்சத்திரங்கள் போல பிரகாசிக்கும் நகைகளை அணிந்தவர். ஆனால் அந்த இளைஞன் பின்வாங்கி உறுதியாக சொன்னான், அவளை அழைத்துச் செல்லுங்கள், அவள் மீது ஒரு ஆடு போல வாசனை வருகிறது என்றான். அனைவரும் மூச்சு திணறினர். மன்னர் விசாரணைக்கு உத்தரவிட்டார். அனைவருக்கும் ஆச்சரியம் அளித்த வகையில் ஒரு குழந்தையாக இருந்தபோது அந்த பெண்ணுக்கு ஆட்டுகளின் பால் ஊட்டப்பட்டிருப்பதை அவர்கள் கண்டறிந்தனர். அந்த மங்கிய வாசனை அவள் வாழ்நாள் முழுவதும் அவளுடன் இருந்தது. மன்னருக்கு ஆச்சரியமடைந்தது. இதுவும் எந்த மனிதனை விட கூர்மையான உணர்வை கொண்டிருக்கிறது என்று அவர் கூறினார். இறுதியாக மூன்றாவது மகனின் முறை வந்தது. அரண்மனையின் மென்மையான படுக்கையில் மன்னர் அவரை தூங்க வைத்தார். 7 அடர்த்தியான மெத்தைகள் ஒன்றன் மேல் ஒன்று. இளைஞன் படுத்துக்கொண்டான். ஆனால் நடுநிரவில் அவன் வலியால் அழுதுவிட்டான். காவலர்கள் விரைந்தபோது அவரது தோளில் ஒரு சிவப்பு அடையாளத்தை கண்டனர். ராஜா படுக்கையை கவனமாக ஆராய்ந்தார். அந்த மெத்தைகள் அனைத்திற்கும் கீழே ஆழமாக அவர்கள் ஒரு முடி இழையை கண்டனர். அந்த சிறிய முடி அவரது தோளில் அழுத்தியது. அதுவே அவரை காயப்படுத்த போதுமானதாக இருந்தது. மன்னர் வியப்புடன் தலையசைத்தார். 3 சகோதரர்களும் யாரும் இணையில்லர். யார் பெரியவர் என்பதை என்னால் தீர்மானிக்க முடியாது. எனவே எனது நீதிமன்றத்தில் உள்ள திறமைகள் உங்கள் மூவரையும் பயன்படுத்துவேன் என்று கூறினார். எனவே அவர் மூத்தவரை தனது அரச உணவு ருசியாளராகவும், இரண்டாவது வரை தனது அழகு ஆய்வாளராகவும், மூன்றாவது வரை தனது வசதிகளை பரிசோதிக்கும் நபராகவும் ஆக்கினார். ஆனால் பாவம் விஷ்ணு சுவாமின், அவரால் தனது தியாகத்தை முடிக்க முடியவில்லை. ஏனென்றால் யாரும் ஆமையை வீட்டுக்கு கொண்டு வரவில்லை. இப்பொழுது கேளுங்கள் குழந்தைகளே, தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்த பிணத்தில் வாழ்ந்த புத்திசாலியான ஆத்துமா வேதாளம் கூறிய பல கதைகளில் ஒன்று இது. நிலவில்லாத இரவில் தைரியம் மிகுந்த மன்னர் அவரை இருண்ட காட்டின் வழியாக அழைத்துச் சென்றார். வேதாளம் கதையை முடித்தவுடன் சிரித்தது.
பின்னர் கேட்டது, "ஓ ராஜன், நீர் மிகவும் சரியான பதிலை கூறிவிட்டீர்கள். ஆனால் நீங்கள் பேசிவிட்டீர்கள்" என்று வேதாளம் கூறியது. காற்றின் வேகத்தில் வேதாளம் இருண்டு நிறவில் பறந்து சென்றது. மன்னர் விக்ரமை மீண்டும் ஒருமுறை தனியாக விட்டுச் சென்றது. அதுதான் குழந்தைகளே, 3 மிகவும் மென்மையான மனிதர்கள் பற்றிய கதை. பெருமை, கருத்துகள் மற்றும் மிகவும் தந்திரமான ஒரு புதிர். புத்திசாலியான மனிதர் கூட 2 முறை யோசிக்க வேண்டியிருந்தது. எனவே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கவனமாக இருப்பது நல்லது. ஆனால் அளவுக்கு மீறிய பெருமை புத்திசாலியை கூட முட்டாளாக மாற்றிவிட முடியும். இப்பொழுது வீட்டுக்குச் செல்லுங்கள் என் அன்பான குழந்தைகளே. உங்கள் இதயங்கள் இரக்கமாகவும் உங்கள் தூக்கம் மென்மையாகவும் இருக்கட்டும். மற்றும் உங்கள் கனவுகள் இன்று நிரவு வழி தவறிப் போன முடி தொந்தரவு செய்யாமல் இருக்கட்டும். இன்னொரு கதையில் சந்திக்கலாம்.